கேரளாவ சேர்ந்த சித்ரபிரியான்ற ஒரு பொண்ணு. அவ காலேஜ் படிக்கிறதுக்காக வந்து பெங்களூர் போயிருக்கா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்றனால அவள பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு பெங்களூர்ல இருந்து கேரளா வந்திருக்கா. வந்த இடத்துல சித்ரபிரியா, அவங்க அம்மா, அப்பா 3 பேருமே அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. ரிட்டர்ன் வரும்போது, "அப்பா நான் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு, வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு. வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் அவங்க பேரண்ட்ஸ் விசாரிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட நம்பர் வந்து நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அண்ட் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சாலும் அவங்களுக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. ரொம்ப பயந்து போயி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயில் பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்சோட சிசிடிவில அந்த பொண்ணு ஒரு பையன் கூட பைக்ல ஏறி போற மாரியான ஒரு காட்சிய வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த பையன் யாருன்னா, ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்து இந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்க மாரியும், அந்த பையன் பேர் வந்து ஆலன் அப்டின்னும் வந்து சொல்லப்படுது. அந்த பையன கூப்ட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து, "நான் அந்த பொண்ண இறக்கி விட்டுட்டு நான் அங்க போயிட்டேன்" அப்டின்னு சொல்றான். ஒரு 4 நாள் கழிச்சு தான் தெரிய வருது. அந்த அந்த ஊர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு ரப்பர் எஸ்டேட்ல அந்த பொண்ணோட சடலம் கிடைக்கப்படுது.